நீலகிரி மாவட்டம் உதகையில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உதகை வந்திருந்தார். முன்னதாக இன்று குமரி ஆனந்தனின் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாகவும் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது. இன்று நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை ஏமாற்றி வருவதாகவும், போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும், டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றுவதும், தமிழக மக்களை திசை திருப்புவதும், தமிழக மக்களுக்கு ஒரு படுபாதகம் செய்கின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2014க்கு முன்னாடி மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. கிட்டத்தட்ட 2004 2014 வரையும் 10 ஆண்டுகள் இந்த கூட்டணியில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணியில தான் யூபிஏ அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கத்தில் முக்கியமான அமைச்சர்களாக திமுகவை சார்ந்த கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கேபினெட் அமைச்சர்களாக இருந்தார்கள். அவங்க எல்லாமே அந்த கேபினெட்ல தான் நீட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தது. நீட் வேண்டும் என்று அப்ரூவல் கொடுத்தது திமுக அரசாங்கம். திமுகவும் காங்கிரசும் இணைந்து, அப்போதைய சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் கூட இணையமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த, நாமக்கல்லை சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். நம்ம ஊர் ராஜா அப்போ அமைச்சராக இருந்தார். அதே போல TR பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தார். இப்படி பல பேர் மத்திய அமைச்சர்களாக இருந்தாங்க. அப்ப எல்லாம் அவங்க நீட்டு வேண்டான்ட்டு எந்த இடத்துலயுமே சொல்லல. நீட்டை கொண்டு வந்தது அவங்க தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாணவர்கள், குறிப்பாக பழங்குடியின மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள், அதிக அளவுல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கூட இன்றைக்கு அதிக அளவுல நீட்ல தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை அவர்களுடைய தோல்வியிலிருந்து திசை திருப்புவது. டாஸ்மார்க்ல ஒரு பெரிய ஊழல். அந்த டாஸ்மார்க் ஊழலிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஒரு போலியான ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்ற அந்த போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் தக்க சமயத்தில். இரண்டாவதாக, நம்மளுடைய ஊட்டியினுடைய மருத்துவக் கல்லூரி, கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிய ஜனவரி மாதம் 2022 அன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆன்லைன்ல தோன்றி அனைத்து மருத்துவக் கல்லூரியிலும் ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொண்டு இந்த மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கி வைக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியை மீண்டும் தொடங்கி வைக்கிறேன்னு ஒரு நாடகத்தை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டாவது, அன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு பாருங்க. பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட ஒரு சிக்னேச்சர் பாலம் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம், இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தில் பாம்பன் பாலம் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு செங்குத்தாக ஏற்றுகின்ற அந்த பாம்பன் பாலம் ஒரு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற அந்த பாலத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல அன்றைக்கு கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்கள் மட்டுமே 8300 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர் அன்னைக்கு எங்க இருக்கணும்? வளர்ச்சி முக்கியமா, கட்சி பணி முக்கியமா? வளர்ச்சி தான் முக்கியம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது அங்க இந்த நிகழ்ச்சி இவர் என்னைக்கு வேணாலும் நடத்தலாமே. ஊட்டியில என்னைக்கு வேணாலும் நடத்தலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை அன்றைக்கு வேண்டுமென்றே வைத்துவிட்டு கட்சிக்காக, அவருடைய கட்சி பணிக்காக ஊட்டிக்கு தமிழகத்தினுடைய நலனை புறக்கணிக்கும் விதமாக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டை
புறக்கணிக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழக மக்களுக்கு அவர் செய்கின்ற பெரும் துரோகச் செயல், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகச் செயல் அன்றைக்கு நடந்த சம்பவம். அவர் அங்க இருந்திருக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை, தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக வளர்ச்சி திட்டங்களை கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அங்க கொடுக்கும் பொழுது அவர் அங்க விட்டுட்டு இங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வருகிறார். கட்சி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்கள் இடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நீட்டை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். அதற்கு பொறுப்பு அவர்களுக்கு தான் அந்த முழுமையான பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து தமிழக மக்களிடத்துல பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்றைக்கு போலியாக அவர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது மக்களை இந்த டாஸ்மாக் ஊழலிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும், நம்மளுடைய பழம்பெரும் தலைவர், ஒரு இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர், ஒரு தமிழக அரசியலில் ஒரு மிகவும் முக்கியமான தலைவர். அவருடைய அரசியல் நீண்ட நெடிய பயணம், கிட்டத்தட்ட 94 வருடம் அவருக்கு. இன்றைக்கு 94வது வயது. இன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் காலமாகி இருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் கவர்னர், எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர். அவருடைய தந்தையாருடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. தமிழக அரசியலில் அவர் ஒரு பெரிய பேரிழப்பு. அவரை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய இ-பாஸ் கோர்ட்டில் இது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் அது கோர்ட்டில் உடனடியாக அப்பீல் பண்ண வேண்டும், அல்லது அது கோர்ட்டிலே அது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கும். இரங்கல் செய்தி சொல்லி இரங்கல் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரம்